பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7வது அதிகாரத்திலே பரிசேயர்களும் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்களும் சட்டத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பாவத்தை செய்தவர்கள் தேவனாலும் ஆவியினாலும் பிறந்தவர்களின் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து வெளிப்படும் சரியான மனப்பான்மைகளுக்கு வெளிப்படையான கிரியைகளை சரி என்று கூறுகிறார்கள். வெளிப்படையான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவரது உள்ளத்திலிருந்து எழும்புகின்ற எதிர்பார்க்கின்ற காரியங்களுக்கு தங்களை அப்புறப்படுத்தி கொள்கிறார்கள். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரனாகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியும் அங்கே ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவள் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் முழு மனதோடு தன்னை தொழுது கொள்ளும்படியாக, முழு மனதோடு தன்னை பின்பற்றும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. அங்கே பரிசேயர்களும் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்களும் தெய்வீக வெளிப்பாடுகளுக்கு மேலான பாரம்பரியங்களை வைத்து பேசும் குற்றத்தை செய்து வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா பாரம்பரியங்களையும் கண்டனம் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். பாரம்பரியங்களோ சட்டங்களோ வேதாகமத்தில் காணப்பட்ட உண்மைகளை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமாக இருக்கும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களிலே நாம் காண முடியும். மனுஷனுடைய இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடுகளும் காம விமார்களும் வன்கண்ணனும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்ககில இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு சிரோபேனிக்கியா இருந்து வந்த ஒரு கிரேக்க ஸ்திரீயின் விசுவாசத்து நிமித்தமாக அங்கே உறுதியாக இருந்து ஆண்டவருடைய ஒரு அற்புதத்தை தன் மகளை விட்டு சத்துருவானவன் போய்விடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். பிசாசு அந்த மகளை விட்டு போய்விட்டது. சுகமானால் கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் மீது முழு விசுவாசம் வைக்கும் பொழுது நாமும் கூட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். காது கேட்க முடியாத, வாய் பேச முடியாத ஒரு மனிதன் சுகமாக்கப்படுகிறதையும் இதே பகுதியிலே நாம் பார்க்கிறோம். பெருமூச்சு விட்டு எப்பாத்தா என்று சொல்லி அங்கே செவிகள் திறக்கப்படும்படியாய் நாவுகள் கட்டவிழ்ந்து பேசும்படியாக ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். 8வது அதிகாரத்திலே 4000 பேரை ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் அங்கே போஷிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே இருக்கிற சிறு மீன்களை அவர் எடுத்து 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு
அங்கே இருக்கிற 4000 பேர் 4000 பேருக்கு மேலான ஆண்களை ஆண்டவர் போஷிக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அங்கு ஆண்டவர் தாமே தமது வல்லமையை வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். புளித்த மாவாகிய பரிசேயரையும் ஏரோதையும் குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். புளித்தமா என்பது தீமை அல்லது அக்கிரமம், துன்மார்க்கம், பொல்லாங்கு இவளை குறிப்பிடுகிறது. சிறிதளவு புளித்தமாக இருந்தாலும் முழுவதையும் அது புளிக்க செய்யும். பரிசேயரின் புளித்தமா என்பது தேவனுடைய நீதியான கற்பனைகளை ஒரு புறத்தில் விலக்கிவிட்டு சொந்த காரியங்களை உள்ளே புகுத்துவதை நாம் பார்க்கிறோம். அது முழு சமுதாயத்தையும் கெடுத்துவிடும் என்பதை ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பெத்சாயிதாவிலே கண் பார்க்க முடியாத ஒரு நபரை ஆண்டவர் பார்க்கும்படியான ஒரு அற்புதத்தை செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். பேதுரு அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவே அறிக்கை செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். பேதுரு நீர் மெய்யான கிறிஸ்து என்பதை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவான தமது மரணத்தை பற்றி முன்னறிவிக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. 9 அதிகாரத்திலே கிறிஸ்துவானவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானதை குறித்து வேதவசனம் சொல்கிறது. எலியாவும் மோசேயும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாக இருந்தது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு வாலிபனை ஆண்டவர் சுகமாக்குகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே அப்போஸ்தலர்களுக்குள்ளே யார் பெரியவன் என்ற பாகம் வரும்பொழுது ஆண்டவராய் கிறிஸ்துவன் சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் முன்பதாக நிறுத்தி, அந்த சிறு பிள்ளைகளில் ஒன்றை நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ அவன்தான் அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துவதை குறித்து பார்க்கிறோம். உங்கள் 12 யார் முதல்வனாக இருக்க விரும்புகிறானோ அவன் கடையவனாகவும் யார் அவன் ஊழியக்காரனாகவும் இருக்க கடவன் என்று சொன்னார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இதே அதிகாரத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் இங்கே விசுவாசிகள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களில் ஒன்றான தன் வாழ்க்கையில் போதனை இவற்றின் மூலமாக தன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நடக்க வேண்டும். இந்த 42வது வசனத்தில், உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியிலே போய் விழுவதை பார்க்கலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எச்சரிக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவது. இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது சர்வ மகத்துவனுடைய அன்பின் சமூகம் நம்மை நடத்துவதாக, அவர்தாமே சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை நிரப்புவாராக. இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.